தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவி செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆசீர்வாதமான நாளிலேயும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலேயும் கூட அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாக 9ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து, அவர் பூச்சக்கரத்தை நீதியாக நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையானதை நீதி செய்வார். சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார் என்கிற இந்த 2 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து, பூமியிலே தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பலவிதமான கருத்துக்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் நிலவுகிறதை நம்ம பார்க்க முடியும். மாத்திரமல்ல, தேவன் நீதி செய்கிறதை குறித்தும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கூட பல கேள்விகள் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நீதி செய்வாரா, நியாயம் செய்வாரா, அவரிடத்தில் நீதி உண்டா, அப்படியானால் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், நீதி கிடைக்காமல் அலைகிறேன், துன்பப்படுகிறேன். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கி பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக, பல காலங்களாக ஒரு கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் நீதி செய்கிறவர் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. அவர் நிச்சயமாக அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீதி கட்டாயம் செய்வார் என்பதை இந்த நாளில் நாம் அறிய வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவராகிய தேவன் எப்படி நியாயம் செய்கிறார், நீதி செய்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நீதி அல்லது தேவனுடைய நியாயம் நம்முடைய வாழ்க்கையில் தாமதமாக கிடைக்கலாம், தாமதமாய் கிடைக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் அங்கே அந்த வசனத்தில் அழகாக எழுதியிருக்கிறாரு. ஒருவேளை நீதிக்காக, நியாயத்திற்காக காத்திருந்து 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 நம்முடைய வாழ்க்கை ஒரு நெறிந்த நாணல் போலவும், நம்முடைய வாழ்க்கையில்
எரிந்து கொண்டிருந்த விளக்கு அப்படியே மங்கி எரிகிற நிலைக்கு நம்ம ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் நீதியே கிடைக்கல, நியாயமே கிடைக்கல, எனக்கு நீதி உள்ள நியாயமே கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு மிகவும் மனசோர்ந்து போய் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க வரைக்கும் ஆண்டவர் உங்களுடைய நெறிந்த நாணலை முறியாமலும் உங்களுடைய மங்கி எரிகிற திரியை அவர் அணையாமலும் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நீதியையும் தேவனுடைய நியாயத்தையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய நீதியை அனுபவிக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த தீமையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒரு நிச்சயமாக உங்கள் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்தி நீதியாக நியாயம் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஒருவேளை இந்த காரியத்தை நம்புவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். நான் எத்தனை வருஷமாக போராடி கொண்டு இருக்கிறேன், எத்தனை வருடங்களாக நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எனக்கு நீதியே இன்னும் கிடைக்கலையே, அடிக்க மேலே அடி வந்து கொண்டே இருக்கிறது, தோல்விக்கு மேலே தோல்வி வந்து கொண்டே இருக்கிறது, இதனால் நான் ஒரு நெருந்த நாணலை போல மாறிவிட்டேன், அல்லது மங்கி எரியக்கூடிய ஒரு திரியை போல என் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் குறைஞ்சி நான் இன்றைக்கு மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்கள் நியாயத்திற்கு கட்டாயமாக ஜெயம் கிடைக்க பண்ணுவார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குது புரிந்து கொள்வது. உங்கள் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அநியாயம் செய்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி உலகத்தில் வாழ முடிகிறது. நீதி செய்கிறவர்களுக்கு நியாயம் இல்லை, நியாயம் கிடைப்பதில்லை. துன்மார்க்கர்கள் செழித்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க எடுப்பாய் நடக்கிறாங்க, அவங்க கொழுப்பாக இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பைபிளில் வசனம் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை குறித்து ஒன்றும் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தராகிய தேவன் நிச்சயமாக நமக்கு நீதி கிடைக்க பண்ணுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். அவர் காத்திருக்கிறார், பொறுமையாக இருக்கிறாரு. என் பிள்ளைக்கு நான் இறங்க வேண்டும், உன்மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஆனால் நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய நீதியை பெறுகிற வரைக்கும் இந்த நாட்களில் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க, பொறுமையாக காத்திருங்க. காலங்கள் வரும், நாட்கள் வரும். சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு நீதியான தீர்ப்பை ஆண்டவர் செய்யும்போது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்போது உங்கள் இருதயம் களிகூரும். ஆண்டவர் நீதியாக நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனித்து பாருங்கள், சங்கீதம் 7ஆம் சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும்போது, துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீ, தேவரீ இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதி தருகிறவர். உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் அவர் சோதித்து அறிகிற நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுடைய நீதி, உங்களுக்குரிய நியாயம் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படாமலோ அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு நீதி நியாயம் செய்யாமலோ இருக்கலாம், உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் செய்யாததை செய்ததென்றும் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு நீதியே கிடைக்காம, உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மேலே வீண் பழிகள் சுமத்தப்பட்டிருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து தான் நமக்கு நீதியாக நியாயம் செய்வார். இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார். நம்முடைய இருதயத்தில் நம்ம உத்தமமாக இருக்கிறோம்,
தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்றால் கட்டாயம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு உங்களுக்கு நீதி செய்வார். ஒருவேளை நாம் அநியாயமாக நடந்து கொண்டு நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு உள்ளவர்களாக பாவ கிரியைகளிலே நாம் பாவ கிரியைகளை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு விரோதமாக தீமையானவைகளை யோசித்து ஒருவேளை சிந்திக்கிறவர்களாக இருப்போம் என்றால் கட்டாயமாக தேவனுடைய நீதியை நம்ம எதிர்பார்த்திருப்பது கட்டாயம் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும். தேவன் நீதி செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு மனிதனுக்கு நீதி செய்வதற்கு முன்பாக அவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அவனுடைய இருதயத்தின் உத்தமத்தை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல தேவன் அவனுக்கு நியாயம் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஒரு நோக்கம் என்பது கட்டாயம் இருக்கும். எந்த வேலை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், எந்த பயணம் செய்தாலும், எந்த ஒரு கிரியையை மனிதன் நடப்பித்தாலும் அந்த மனிதனுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு நோக்கம் என்பது இருக்கும். நோக்கமில்லாமல் வாழ்கிற மனிதர்கள் யாரும் உலகத்தில் இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நல்ல கவனிங்க, நீதி செய்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய அந்த காரியத்தின் மேலே நாம் என்ன நோக்கத்தோடு அதை செய்கிறோம், அந்த நோக்கம்தான் எப்பொழுதும் தேவனுடைய பார்வையில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த நோக்கம் சரியாக இருக்கும் என்றால் ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக நமக்கு நீதி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி பல மனிதர்களுடைய நோக்கங்களும் செயல்கள் மற்றவர்களுடைய பார்வையில் நல்ல செயல்கள் போல தெரிந்தாலும் அந்த செயல்களுக்குரிய நோக்கம் இருக்கு பாருங்க, அந்த நோக்கம் தவறுதலாக இருக்கும். அந்த இடத்துல தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது செயல்கள் நற்செயலாக இருந்தாலும் நோக்கம் தவறுதலாக இருக்கிறதுனால அவர்களுக்கு தேவனுடைய நீதியான தீர்ப்பு அல்லது தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு அது நீதியாக வருவது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் முதல் பிள்ளைகளாக 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஒருவன் பேர் காயின், ஒருவன் பேர் ஆபேல் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காயினும் ஆபேலும் சகோதரர்களாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். காயின் என்ன செய்கிறான்? தேவனுக்கு பலி செலுத்துகிறான். ஆபேலும் தேவனுக்கு பலி செலுத்துகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. நல்லா நீங்கள் கவனிக்கணும். 2 பேரும் ஒரே மாதிரி செயல்கள் தான் செய்கிறாங்க. செயல்கள் 2ம் ஒன்று. 2 பேரும் காணிக்கை செலுத்துகிறார்கள். ஆதியாகம புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது வேதம் அங்கே சொல்லுகிறது, 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுக்களிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பார்த்தீங்களா? 2 பேருடைய காணிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய காணிக்கை கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய காணிக்கை கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காரணம் என்ன? 2 பேரும் அவங்கவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அதில் உள்ள கனிகளை கொண்டு வருகிறாங்க. காயின் என்ன செய்கிறான்? அவன் நிலத்தில் பயிரிட்டவைகளை காணிக்கையாக கொண்டு வருகிறான். ஆபேல் என்ன செய்கிறான்? அவனுடைய மந்தையின் தலையீற்றை கர்த்தருக்காக கொண்டு வர. இதில் ஒன்றும் தப்பு இல்லை. 2 பேரும் நல்ல அவங்களுக்கு இருந்ததை கொடுக்குறாங்க கடவுளுக்கு. ஆனால் நோக்கம், ஒருவனுடைய நோக்கம் சரியாகவும் ஒருவனுடைய நோக்கம் தவறுதலாகவும் இருக்கிறது. அவன் ஆபேலுடைய காணிக்கை அவன் உண்மையாகவே கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு அவன் கொண்டு வந்தான். ஆனால் காயினுடைய இருதயம் எப்படி இருந்ததென்றால், அவன் தீமை செய்து கொண்டு அவன் தேவனுக்கு காணிக்கை செலுத்தி இருக்கிறான்.
அங்கே வேதம் சொல்லுகிறது 7வது வசனத்தை வாசிக்கும்போது அந்த வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அதனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். நல்ல கவனிங்க, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. பார்த்தீங்களா, இவன் கடவுளுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காக, கடவுளிடத்திலிருந்து நன்மை பெறுவதற்காக தேவனுக்கு முன்பாக ஒரு செயலை செய்கிறான். அந்த செயல் தேவனுடைய பார்வையிலே நீதியாக பார்க்கப்படவில்லை. காரணம், அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் பாவத்தோடு கூட அவன் கடவுளுக்கு என்ன செய்தாலும் அவனுக்கு நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது, கடவுளிடத்திலிருந்து அங்கீகாரமும் கிடைக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்ளணும். உங்களுக்கு நீதி கிடைக்கணுமா? நீங்கள் தேவனிடத்தில் ஒரு நீதியை எதிர்பார்க்குறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற சில மனிதர்களுடைய சூழ்ச்சியான சில காரியங்களில் அகப்பட்டு அதில் எனக்கு நீதி கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? உங்களுக்கு நீதி செய்வார் கர்த்தர். அவர் தேவன். ஏசாயா 30:18 நம்ம படித்தோம். அவர் நீதி செய்கிற தேவன். ஆனால் அவருடைய நீதியை பெறுவதற்கு நம்முடைய நோக்கம் தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்க வேண்டும். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நோக்கம் தவறும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் நல்ல செயலாக இருந்தால் கூட அந்த செயல்கள் தேவனால் புறக்கணிக்கப்படுகிறது என்கிற உண்மையை இந்த நாட்களிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரம் நம்முடைய நோக்கங்கள் தவறும்போது ஆமென் தேவனுடைய நீதியை நாம் பெற முடியாமல் போய்விடுகிறோம். இந்த நாளிலையும் கூட இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நீதியை, தேவன் எனக்கு நீதி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா கட்டாயம் செய்வார். ஆனால் எல்லா செயலிலையும் நம்முடைய நோக்கம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கும்போது 3வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்போ தேவன் ஒரு மனிதனை என்றைக்கும் நீதியின் பாதையில் தான் நடத்துவார். அதில் தான் பிரியப்படுவார். நீதி செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் நீதி நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெருந்த நாளில் முறிக்க மாட்டார். அந்த தேவன் சொல்கிறாரு, சங்கீதக்கார அனுபவத்தில் சொல்கிறாரு, அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிக்கணும். இந்த நாட்களில் தேவன் நம்மளை என்னைக்குமே நீதியின் பாதையில் தான் நடத்துவார். அநியாயமாக குறுக்கு வழியில், தவறான வழியில் எந்த ஒரு பலனையும் பூமியில் அனுபவிப்பதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். குறுக்கு வழியில் சம்பாதிக்க அனுமதிக்க மாட்டார். கொள்ளையடித்து ஏமாற்றி பொய் சொல்லி உயர்வடைவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். நீதியோடு கூட நீதியின் பாதையில் மட்டும்தான் தேவன் நடத்துவார். இன்றைக்கி தவறான வழிகளில் போயிட்டு என்ன ஆண்டவர் நடத்தினார்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. குறுக்கு வழியில் போய் சம்பாதிச்சு உலகத்தில் ஒரு பெரிய உயர்வை அடையணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிற பலரும் நினைக்கிறாங்க, இவங்க குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதை கொண்டு போய் கடவுளுக்கு ஒரு பகுதியை கொடுத்து விட்டால் அவர் அதை நீதியாக பார்ப்பார் என்று நினைக்கிறாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் என்றைக்கும் அவருடைய பிள்ளைகளை நீதியின் பாதையில் அவர் நடத்துவார். நீங்கள் இன்றைக்கி தேவனால் நீதியின் பாதையில் நடத்தப்படுகிறீங்களா? அப்படி நீதியின் பாதையில் நீங்கள் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு கலங்குறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தேவன் நீதி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 37ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய நீதியை எப்படியாக மாற்றுவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 37ஆம் சங்கீதம்
6வது வசனம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை உன் போலவும் நியாயத்தை பட்டப்பகல் போலவும் விளங்க பண்ணுவார். விளங்க பண்ணுவார். பாருங்கள், அழகாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, நீதியை வெளிச்சத்தை போல, நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்டப்பகல் போல கர்த்தராகிய தேவன் விளங்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கலாம். எனக்கு எப்போ நீதி கிடைக்கும்னு சொல்லி ஒருவேளை உலகத்தில் வழக்கு தொடுத்து கூட உங்கள் நில காரியமானாலும், வீட்டினுடைய காரியமானாலும், வேலையினுடைய காரியமானாலும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வழக்கு தொடுத்து எனக்கு நீதி கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். எனக்கு என்னைக்கு நீதி கிடைக்க போகிறது என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் ஆண்டவர் கட்டாயமாய் விளங்க பண்ணுவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேல் தீவனை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. பாருங்கள், ஆண்டவர் உங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் தேவன் மாற்ற வேண்டும் என்றால், வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் தேவனை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திருக்கணும். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமை தான் அவசியம். நீங்கள் போராட வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதை செய்துவிட்டு தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டு எனக்கு நீதி கிடைக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி பொறுமையோடு கூட காத்திருந்தால் காரிய சித்தி உள்ள மேலும் தீவனை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. சிலப்போ அவங்க உங்களுக்கு தீமை செய்கிறவங்க, அநியாயம் செய்கிறவங்க, அநீதி செய்கிறவங்க காரிய சித்தி உள்ளவங்களாக இருப்பாங்க, தீவனை செய்கிறவங்களாக இருப்பாங்க. நம்ம எரிச்சல் பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வசனத்தை கூட பாருங்களேன். அதில் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதை வாசிக்க கேட்போம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுரு, தேவன் உனக்கு நீதி செய்வார். ஒருவேளை காரிய சித்தி உள்ளவர்கள், தீவனை செய்கிறவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், உனக்கு நீதியே கிடைக்கலன்னு சொல்லி நீ சோர்ந்து போய் நீ கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடுங்கிறாரு கர்த்தர். நீங்கள் கோபப்பட வேண்டியதில்லை, உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நம்ம பொல்லாப்பு செய்ய வேண்டாம். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 1:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நியாய தீர்ப்பு தேவனுடையது. நீதியாக நியாயம் தீர்க்கிற தேவன் நியாயம் தீர்க்கிற காரியத்தை அவர் தம்முடைய கையிலே அவர் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயம் தீர்க்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். துன்மார்க்கனை அவர் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கிரமக்காரர்களை அவர் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நீதி கிடைக்காம துன்மார்க்கமாக நம்முடைய நீதியை புரட்டி போட்டு உங்கள் மேலே தேவையற்ற வழக்குகளை தொடுத்து சொத்துக்களை அபகரிப்பதற்கும் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை அபகரித்து கொள்வதற்கென்று அவர்கள் பலத்தோடும் ஆள்பலத்தோடும் பணபலத்தோடும் எழும்பி உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களுடைய நீதியை மட்டுப்படுத்தி நீதி கிடைக்காமல் பண்ணியிருக்கிறாங்களா? நீங்கள் பொறுமையாக காத்துருங்க, எரிச்சல் அடைய வேண்டாம். நியாய தீர்ப்பு தேவனுடையது. துன்மார்க்கனை அவர் நியாயம் தீர்ப்பார். 2 பேதுரு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க போகிறோம்.
கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆனால் அக்கிரமக்காரரை என்ன செய்றார் பாருங்க, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிஞ்சிருக்கிறாரு. நியாய தீர்ப்பு நாளுக்காக அவங்கள துன்மார்க்கனை வச்சிருக்கிறாரு, அக்கிரமக்காரனை வச்சிருக்கிறாரு. அவன் ரொம்ப நாள் உங்களுக்கு விரோதமாக உங்கள் நீதியை புரட்டி உங்களுக்கு அநியாயம் செய்து உங்களை அக்கிரமமாய் நடத்தி உங்களை ஒடுக்கி உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகளை கெடுத்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை அவர்கள் அபகரித்து ரொம்ப நாள் வாழ முடியாது. தேவன் ஒரு நாள் பயங்கரமான நியாய தீர்ப்பை அவர் கட்டளையிடப் போகிறார். அது நீங்கள் பொறுமையோடு இருந்தால் அதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை. அவங்க தேவனுக்கு முன்னால் தடுமாறுவாங்க, தேவனுக்கு முன்னால் கதறுவாங்க, தேவனுக்கு முன்னால் அவங்களால நிற்க முடியாது. ஆனால் நாம் அப்படி அல்ல. நீங்கள் நீதி செய்கிறவர்களாக இருந்து உங்கள் நோக்கம் சரியாக இருந்து நம்ம தேவனை உறுதியாக நீங்கள் பற்றி கொண்டவர்களாக இருந்தால் உங்களுடைய உள்நோக்கம் எல்லாம் நல்ல நோக்கமாக ஒரு காரியத்தில் இருக்கும் என்றால் அந்த நல்ல நோக்கத்துக்குரிய தீர்ப்பு வரும்போது நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக சந்தோஷமாக நிற்போம். நாம் கலங்காமல் நிற்போம், தைரியமாக நிற்போம். ஆனால் துன்மார்க்கன் நீதிமானுடைய சபையில் நிற்பதில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக அந்த துன்மார்க்கனாலே நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒடுக்கப்பட்டு மற்றவர்களால் மிகவும் துன்புறுத்தப்பட்டு அடிமை போல நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா பொறுமையாய் காத்திருங்க. ஒரு நீதி செய்கிற தேவன் இருக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் செய்கிற காரியத்தை அழகாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு 4:5 வாசிக்க கேட்கலாம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்பு. நல்லா நீங்க கவனிக்கணும். எல்லா மனுஷனும் இந்த பூமியில நற்கிரியை செய்தாலும் துர்க்கிரியை செய்தாலும் நீதி செய்தாலும் அநீதி செய்தாலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு முன்பாக எல்லா மனுஷனும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது கணக்கு கேட்பார். பூமியில் வாழ்ந்த நாட்களை குறித்து கணக்கு கேட்பார். செய்த கிரியைகளை குறித்து கணக்கு கேட்பார். ஒப்புவித்த பணத்தை குறித்து கணக்கு கேட்பார். ஒப்புவித்த மனிதர்களை குறித்து கணக்கு கேட்பார். எல்லாற்றுக்கும் நம்ம கட்டாயம் கணக்கு கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் உலகத்தில் வாழும்போது இதெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா அப்படி யோசித்து கொண்டிருக்கலாம். எல்லாற்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு கூட கணக்கு கொடுக்கணுமா. அதனால் பேசுகிறது கூட கவனமாய் பேசுங்கள் அப்படிங்கிறார். நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால யாரும் தப்ப முடியாது. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக தப்பவே முடியாது. ஒருவேளை துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாராயிலும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது சில துன்மார்க்கர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த துன்மார்க்கர்களுக்கு உள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம் என்றால், நான் எவ்வளவோ தீமை செய்கிறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு தீர்ப்பும் வரவில்லையே, எந்த ஒரு தண்டனையும் வரவில்லையே, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இன்றைக்கி பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எச்சரிப்பூட்டும்படியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11 வாசிக்க கேட்போம். துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. நல்லா நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு மனிதர்கள் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் வரவில்லை. தவறு செய்கிறாங்க, அநியாயம் செய்கிறாங்க, மற்றவங்களை ஏமாற்றுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, ஏழையை ஒடுக்குறாங்க. ஆனால்
அந்த தண்டனை சீக்கிரமாக வராதனால அவங்க இருதயம் பொல்லாப்பு செய்கிறதுக்கு இன்னும் துணிகரம் கொள்ளுகிறது. அவங்க நினைக்கிறாங்க, நான் என்ன தப்பெல்லாம் பண்ணாலும் ஒன்றுமே எனக்கு தண்டனை வரலையே, அதனால் இன்னும் செய்து கொண்டே இருக்கலாம், இன்னும் செய்யலாம், இன்னும் துன்மார்க்கத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். பாவி 100 தரம், அடுத்த வசனம், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துர்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. நல்லா கவனிக்கணும், துன்மார்க்கனுடைய அழிவு சடுதியில் வரும். அவன் பூமியிலே சடுதியில் வரும். ஒருவேளை அவன் பூமியிலே நீடித்த நாள் வாழ்கிறவன் போல் இருந்தாலும் அவனுடைய இறுதி, அவனுடைய நித்தியம், அவன் மரித்த பிறகு அவனுடைய நித்தியம் பயங்கரமான பாதாளத்திலே, பயங்கரமான நரகத்திலே, ஏரி நரகத்திலே அவன் நித்திய காலமாக வேதனை அனுபவிக்க வேண்டியதிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பூமியிலே ஒருவேளை நியாயத்தீர்ப்பு வரலன்னு சொல்லி துணிகரம் கொள்ளவே கூடாது. ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு நாள் வரப்போகுது. அன்னைக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாக தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எல்லா மனிதனும் வந்து நிற்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் சிங்காசனத்தில் இருந்து கொண்டு ஜீவ புஸ்தகத்தை, ஞாபக புஸ்தகத்தை திறந்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கிறதா என்று பார்ப்பார். ஞாபக புஸ்தகத்தில் அவனுடைய கிரியைகள் என்ன இருக்கிறது என்று பார்த்து அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை தேவன் கட்டளையிடுவார். எனவே இந்த நாட்களிலே தேவனுக்கு அஞ்சி நடப்போம், தேவனுக்கு பயந்து நடப்போம். ஒருவேளை அநியாயத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறீங்கன்னா நீதியை தேவன் உங்களுக்கு செய்வார், குடும்பத்துக்கு செய்வார், பிள்ளைகளுக்கு செய்வார், வேலையில் செய்வார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருந்து எனக்கு நீதியே கிடைக்கலன்னு நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள், தேவனை விசுவாசிங்க. கர்த்தராகிய தேவன் சீக்கிரத்தில் உங்களுக்கு நீதியும் நியாயமும் செய்து ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நியாயம் வேண்டும். துன்மார்க்கர்கள் என்னை ஒடுக்கி, என்னை நசுக்கி, என் நீதியை புரட்டி தேவனே என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் நல்ல நோக்கத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நீதி கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு கூட ஆண்டு காலங்களாக, வருஷ கணக்காக, சில ஆண்டுகளாக நிலத்தின் பேரிலே, சில ஆண்டுகளாக குடும்ப காரியங்களிலே, சில ஆண்டுகளாக ஆண்டவரே வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் ஜெயமே கிடைக்காமல் நீதி புரட்டப்பட்டது நிமித்தம் இருதயம் ஒடுங்கி போய் நெறிந்த நாணலை போல, மங்கி எரிகிற திரியை போல யாருடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கிறதோ என் ஆண்டவராகிய தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய நீதி அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். அவர்களுக்கு நியாயம் கர்த்தர் செய்வீராக. தேவனே, துன்மார்க்கனை நீர் நியாயம் தீர்த்து நீதி செய்கிறவர்களுக்கு நியாயம் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலேயும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchugurin. Contact 944 277 8986.